லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். பாஜகவின் தேர்தல் அறிக்கைக்காக மக்கள் கருத்து கேட்கும் இயக்கத்தை சென்னை அமைந்தகரையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தொடங்கி வைத்தார். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். இன்னும் 2 மாதங்களில் தமிழகம் சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் பாஜக சார்பில் தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் பாஜகவில் தமிழிசை தலைமையிலே தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவிற்கான வாகனங்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையிலே எவையெல்லாம் இடம்பெற வேண்டும் என்கின்ற ஒரு இறுதி முடிவை எட்டுவதற்கான வாகனங்களை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இன்று சென்னையிலிருந்து தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த பரப்புரை வாகனங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 7 நாட்கள் பயணம் செய்து அனைத்து தரப்பு மக்களிடமும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள், கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றன என்பதையெல்லாம் கேட்டறிந்து படிவத்திலே பெற்று அந்த பிரச்சார வாகனம் மீண்டும் கமலாலயத்திற்கு வந்து அந்த படிவங்களை ஒப்படைக்க இருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையிலே பொதுமக்களுடைய தேவைகளை அறிந்து அவற்றையெல்லாம் ஆட்சிக்கு வரும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்தால் பாஜக அந்த பொதுமக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு துணை நிற்கும் என்பதை எடுத்துச் சொல்லும் விதமாக தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வதற்காக அந்த கருத்துக்கள் பெறப்படுகின்றன என்ற அடிப்படையிலே மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த வாகனங்களை இன்று கொடியசைத்து அனுப்பி வைத்துள்ளார். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் ஜனவரி 30 முதல் திரையரங்குகளில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.